Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவராய் சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்த்துதான் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறுதலாய் காணப்படும். பிரியமானவர்களே, ஒருவேளை நேற்று இரவு வரைக்கும் உங்களுக்கு மனம் கலங்கி சோர்ந்து போன சூழ்நிலை இருக்கலாம். இனி வேறு ஒரு வழியும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வேதனை பாதையிலே கடந்து போகிறது என்றெல்லாம் யோசிக்கலாம். இழந்து போன சூழ்நிலையவே நீங்கள் உள்ளத்தில் வைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கலாம். நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கலாம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சோர்வுகள், பலவீனங்கள் என்று அடிக்கடி உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராய், உங்களுக்காக தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஆத்துமா, உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாதிருக்கும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்விகளை முன்வைத்து பார்க்கிறோம், பலவீனங்களை முன்வைத்து பார்க்கிறோம், பிரச்சனைகளை முன்வைத்து பார்க்கிறோம். கடந்த கால சூழ்நிலைகளிலே எல்லாம் நம்மை விட்டு விலகி தூரமாய் போன, நம்மை வேதனைப்படுத்தின, காயப்படுத்தின, நாம் தோற்று போனதையே முன்வைக்கிறோம். ஆனால் கர்த்தரை முன்வைப்பதென்றால் என்ன? லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து வேதத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த வீடு கற்பாறையின் மேல் கட்டப்பட்டதுனால பெருவெள்ளம் மோதி அடித்தது, காற்று அதன் மேல் மோதினது, ஆனால் அது அசைக்கப்படாதது. காரணம், அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. பிரியமானவர்களே, கர்த்தர் தான் நமக்கு கண்மலையா இருக்கிறார், அஸ்திபாரமா இருக்கிறார். அவரை முன்வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. அவருடைய வார்த்தை முன்வையுங்கள், வாக்குத்தத்தங்களை முன்வையுங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக நம்மை வைக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்கள். அவன் விசுவாசத்திலே அசைக்கப்படாது இருந்தார். அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷங்கள் விசுவாசத்தில் அவர் அசைக்கப்படாது இருந்தார். விசுவாசத்தையே முன்வைத்தார், ஆண்டவரை முன்வைத்து பார்த்தார். ஆபிரகாமுடைய சரீரம் பலவீனப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அவனுக்கென்று எந்தவித சாத்தியக்கூறு இல்லாத நேரத்தில் தான் விசுவாசத்திலே அவர் உறுதியாயிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை சந்திக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரை முன்வைத்து பாருங்கள், கர்த்தரையே முன்வைத்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தை, அவருடைய விசுவாசத்தை முன்வைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்துவார். நீங்கள் பிசாசின் போராட்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் அசைக்கப்படாது இருப்பீர்கள். அல்லேலூயா. காரணம், அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் காரியத்தில் அவர் கூடவே இருப்பார். அவரை முன்வைத்து போங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை முன் வைக்கிறோம் அப்பா. இன்றைக்கு காலையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பாவம் இவர்களுக்கு முன்பாக போராடி கொண்டிருக்கலாம். பிசாசு ஆண்டவரே இவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக போராடி கொண்டிருக்கலாம். வியாதி படுக்கை இவர்களுக்கு முன்பாக போராடி கொண்டிருக்கலாம். ஏதோ பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி பல விதங்களிலே ஆண்டவரே வாழ்க்கைக்கு முன்பாக எதையோ ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வந்து போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர், இந்த நாளில கூட நீர் இந்த நிமிஷத்திலிருந்து இவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருந்து கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடாய் இவர்கள் வாழ்க்கை அசைக்கப்படாதற்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இவருடைய விசுவாசம்
அசைக்கப்படாதபடி உமது வார்த்தையின் மேல் விசுவாசித்து உம்மையே நம்பியிருக்க உம்மையே முன்வைத்து ஓட பலன் தரும்படி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் உமது நாமம் மகிமைப்படையவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறப்பா. இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா தடை நீங்கட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீரே இன்று முதல் ஆண்டவரே முன்னிருந்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முன்வைத்து வாழ, நம்பிக்கையோடு வாழ, உடைய வார்த்தையை விசுவாசித்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் சாட்சியாக நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் முன்வையுங்கள். அவரே உங்களோடு இருந்து அசைக்கப்படாமல் காத்துக்கொள்வார். ஆமேன்.